شفينا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. وبعده قال الله تعالى في شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய மேலான கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி தோஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு புனிதமிக்க ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி புனித பள்ளியில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்ல அடியார்களின் கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் அவருடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடந்து அவருடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான பெருமக்களே, ஹஜ்ஜை முடித்துவிட்டு வந்த ஹாஜிகளோடு நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ஹாஜிகள் எவ்வாறு இனி இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் நாம் சொல்லி வந்தோம். இனி அது சம்பந்தமாக ஒரு சில செய்திகளோடு இனி அடுத்து நம்மை முன்னோக்கி வர இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதம் சம்பந்தமாக சில செய்திகளையும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பான பெருமக்களே, ஹஜ்ஜி என்பது, உம்ரா என்பது, அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தான் நாடிய ஒருவருக்கு வழங்கக்கூடிய ஒரு பாக்கியம். ஆரம்பத்தில் ஹஜ்ஜி சம்பந்தமாக பேசும்போதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம், எல்லோருக்கும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய நசீபு கிடைக்காது, எல்லோருக்கும் உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்காது. அல்லாஹ் யாருக்கு தௌஃபீக் செய்கிறானோ அவர்கள் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை பெறுகிறார்கள், உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார்கள். அப்படி ஒரு வேளை நமக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம், உம்ரா செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்து விட்டால் அந்த கிடைத்த பாக்கியத்தை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஏற்கனவே ஹஜ்ஜி செய்து விட்டவர்களாக இருக்கட்டும், அல்லது உம்ரா செய்தவர்களாக இருக்கட்டும், அல்லது இந்த வருஷம் ஹஜ்ஜி செய்தவர்களாக இருக்கட்டும், உம்ரா செய்தவர்களாக இருக்கட்டும், அல்லது இனி வரக்கூடிய காலங்களில் ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், எல்லோருக்கும் சேர்த்து சொல்லப்படக்கூடிய பொதுவான ஒரு செய்தி, ஹஜ்ஜி உம்ரா என்பது ஒரு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க பெற்றுவிட்டால் அதை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா பாக்கியம் கிடைப்பது என்பதே ஒரு பெரிய விஷயம். கிடைத்து விட்டால் அதை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். நல்ல முறையில் பயன்படுத்தினா என்ன? நாம் செய்யக்கூடிய உம்ரா, நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜி, அது ஹஜ்ஜம் மப்ரூராக, உம்ரன் மக்பூலாக, அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட உம்ராவாக, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக நம்முடைய ஹஜ்ஜை நம்ம ஆக்குறோம். அல்லாஹ்வுடைய நசீபு, அல்லாஹ்வுடைய கிருபை நமக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்துருவான். இது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. ஒரு ஆளை ஹஜ்ஜி செய்ய வைப்பதும், ஒரு ஆளுக்கு உம்ரா செல்லக்கூடிய நசீபை கொடுப்பது அது அல்லாஹ்வுடைய வேலை. அல்லாஹ் அதை கொடுத்துருவான். கொடுத்ததற்கு பிறகு அந்த ஹஜ்ஜை, உம்ராவை அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உம்ராவாக, ஹஜ்ஜம் மப்ரூராக,
உம்ரத்தம் மக்பூலாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஒப்புக்கொள்ளப்பட்ட உம்ராவாக ஆக்குறது அது நம்முடைய கையில தான் இருக்குது, அது அல்லாஹ்வுடைய கையில இல்லை. ஹஜ் உம்ரா செல்லக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறது மட்டும்தான் அல்லாஹ்வுடைய வேலை. கிடைக்க பெற்ற ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹுவால் அங்கீகாரம் பெற்ற அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உம்ராவாக ஹஜ்ஜாக மாற்றுறது நம்ம கையில தான் இருக்கு. ஏற்கனவே சென்ற வாரம் நாம் சொன்னது போன்று நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜி, நாம் செய்யக்கூடிய உம்ரா அது அல்லாஹுவால் அங்கீகாரம் பெற்ற அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக உம்ராவாக மாற வேண்டும் என்றால் நம்ம செய்யக்கூடிய ஹஜ்ஜு உம்ரா அல்லாஹ் ஏத்துக்கிட்டான் அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? ஒரு ஆளுக்கு நம்ம பணம் அனுப்புறோம் அல்லது ஒரு ஆளுக்கு நம்ம மெசேஜ் அனுப்புறோம், நம்ம அனுப்புனது அவர்கிட்ட போய் சேர்ந்துட்டுங்கிறதுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்குது. பணமா இருந்தா மெசேஜ் வரும், அல்லது அதற்குண்டான சில அடையாளங்கள் இருக்குது. அதே மாதிரி அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா என் ஹஜ்ஜை ஏத்துக்கிட்டான், அல்லாஹ் என்னுடைய உம்ராவை ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு அடையாளம் என்ன? இமாம்கள் சில அடையாளங்களை சொல்லித்தாரான். முதலாவது, நாம் ஹஜ்ஜி செய்வதாக இருந்தாலும் உம்ரா செய்வதாக இருந்தாலும் அதனுடைய விதிகள் மீறக்கூடாது. ஹஜ்ஜிக்கென்று சில விதிமுறைகள் இருக்குது, உம்ராவுக்கென்று சில விதிமுறைகள் இருக்குது, அந்த விதிமுறைகள் மீறக்கூடாது. அப்ப நம்ம ஹஜ்ஜி செல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், உம்ரா செல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், ஏதோ போகிறோங்கிறது போகக்கூடாது, எல்லோரும் போறாங்கன்னு போகக்கூடாது. ஹஜ்ஜி செல்வதற்கு முன்னாடி, உம்ரா செல்வதற்கு முன்னாடி அது சம்பந்தப்பட்ட சட்டங்களை படிக்கணும். எந்தெந்த காரியங்களை செஞ்சா ஹஜ்ஜி கூடும், எந்தெந்த காரியங்களை செஞ்சா ஹஜ்ஜி கூடாது, எந்தெந்த காரியங்களை செஞ்சா உம்ரா கூடும், எந்தெந்த காரியங்களை செஞ்சா உம்ரா கூடாது, இஹ்ராம் கட்டும் பொழுது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, சஹீ செய்யும் பொழுது என்ன செய்யணும் செய்யக்கூடாது, அத்தனையும் படிக்கணும். ஏன்னா ஒரு முறை அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுக்குறான். ஏதோ எல்லாரும் போறாங்கன்னு போகக்கூடாது. நிறைய மக்கள் ஹஜ்ஜாக இருக்கட்டும் உம்ராவாக இருக்கட்டும் சட்டமே தெரியாம தான் போறாங்க. அங்க போய் பார்த்தா தெரியும், மக்களை போய் பார்த்தா தைக்கப்படாத ஆடை உடுக்கணும், தைக்கப்பட்ட ஆடையை உடுத்துட்டு வருவாங்க. அப்ப முறையாக சட்டங்கள், அப்ப நம்ம செய்யக்கூடிய ஹஜ்ஜு உம்ரா அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் பெற்றதாக ஆக வேண்டும் என்றால் முதல் ஹஜ்ஜு உம்ராவுடைய விதிமுறைகள் மீறப்படக்கூடாது. அப்படின்னா முதல்ல சம்பந்தமான சட்டங்களை படிக்கணும். உம்ராவுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, ஹஜ்ஜிக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, முதல்ல சம்பந்தமான டீட்டெயில்ஸை பூரா கலெக்ஷன் பண்ணணும். ஹஜ்ஜி ஆரம்பம் முதல் கடைசி வரை எப்படி ஹஜ்ஜி செய்யணும், உம்ரா ஆரம்பம் முதல் கடைசி வரை எப்படி உம்ரா செய்யணும், இதெல்லாம் நம்ம தெரியணும். அன்பான பெருமக்கள், உம்ராவுடைய விதிகள் மீறப்படுமேயானால், ஹஜ்ஜுடைய விதிகள் மீறப்படுமேயானால் ஹஜ் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உம்ரா அவ்வளவுதான். நம்ம நினைச்சிருப்போம் நான் ஹாஜி, நான் உம்ரா செஞ்சு வந்துட்டேன், ஒரு பிரயோஜனம் இருக்காது. இரண்டாவது, நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜும் உம்ராவும் அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆக வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் முகஸ்துதி இருக்கக்கூடாது. பெருமைக்காகவோ புகழுக்காக, ஏற்கனவே சென்ற வாரம் நான் சொல்லியிருக்கிறேன், ஹஜ்ஜி செய்யறது பெருமைக்குரிய விஷயம், ஹஜ்ஜி செய்வது பெருமைக்குரிய விஷயம், உம்ரா செய்வது பெருமைக்குரிய விஷயம், தற்பெருமைக்குரிய விஷயம் அல்ல. பெருமைக்குரிய விஷயம் தானே தவிர தற்பெருமைக்குரிய விஷயம் அல்ல. அதை கொண்டு ஒரு கௌரவம் நினைப்பது, என்ன ஹாஜின்னு சொல்லணும், என்ன ஹாஜியார்னு சொல்லணும் என்ற எண்ணம் வறுமையானால் அந்த ஹஜ்ஜி அவுட்டு. முகஸ்துதி ஹஜ்ஜில் இருக்கக்கூடாது, முகஸ்துதி உம்ராவில் இருக்கக்கூடாது. மூன்றாவது, நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜி அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆக வேண்டும் என்றால் செய்யக்கூடிய ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் எந்த பாவமும் கலக்கக்கூடாது. ஷரியத்திற்கு மாற்றமான, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான எந்த காரியமும் ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் கலந்து விடக்கூடாது. இது மூணாவது கண்டிஷன். நாலாவதா ரொம்ப முக்கியமா இமாம்கள் சொல்றாங்க, நாலாவதா ரொம்ப முக்கியமா சொல்றாங்க இமாம்கள், ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னாடியும் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்ததற்கு பிறகும் அவனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். அது ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி உம்ராவாக இருந்தாலும் சரி, ஹானா மூனா ஹானா பீனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீமு கீப்பின்னு சொல்றோம் இல்லை, அது மாதிரி ஹாமு ஹாப்பின்னு இருக்குது. கீமு கீப்பி, கிமு கிறிஸ்துவருக்கு முன்னாடி உள்ளதான் கிமு, கிறிஸ்துவருக்கு பின்னாடி உள்ளது கிபிங்கிறோம். ஹாமுனா ஹஜ்ஜிக்கு முன்னாடி, ஹாபினா ஹஜ்ஜிக்கு பின்னாடி, ஹானா மூனா ஹானா பீனா. ஹஜ்ஜிக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கையும் ஹஜ்ஜிக்கு பிறகுள்ள வாழ்க்கையிலும் வித்தியாசம் இருக்குன்னுங்கிறாங்க.
உம்ராவும் அப்படித்தான். ஹஜ்ஜி செல்வதற்கு முன்னாடி உள்ள வாழ்க்கைக்கும் ஹஜ்ஜிக்கு பிறகு உள்ள வாழ்க்கை, உம்ரா செல்வதற்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை, உம்ரா சென்று வந்ததற்கு பின்னாடி உள்ள வாழ்க்கையில வித்தியாசம் ஏற்படணுங்கிறாங்க. இந்த வித்தியாசம் தான் உங்களுடைய ஹஜ் உம்ரா அல்லாஹ்விடம் அங்கீகாரம் பெற்றது என்பதற்கு உண்டான அடையாளம். அல்லாஹ் அழகா சொல்வான்ல, ஃபைதா கதைத்தும் மனாசிக்கக்கும் ஃபதுகுருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபாக்கும் அவ் அஷத்த திக்ரா. நீங்கள் ஹஜ்ஜுடைய கடமைகள் எல்லாம் நிறைவேற்றிவிட்டால், ஹஜ்ஜுடைய கடமைகளை நீங்கள் முடித்து விட்டால், ஃபதுகுருல்லாஹ் அல்லாஹ்வுடைய திக்ரிலே ஈடுபடுங்கங்கற அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா. அல்லாஹ்வுடைய திக்ரிலே ஈடுபடுங்க. அன்பான பெருமக்களை, நம்முடைய ஹஜ்ஜு, நம்முடைய உம்ரா அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்டதற்கு உண்டான முதல் அடையாளம். ஹஜ்ஜு உம்ராவுக்கு போய் வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய திக்ர் நமக்கு அதிகமாக இருக்கும். குர்ஆன் சொல்லுது, ஹஜ் உம்ரா போயிட்டு வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய திக்ர் நமக்கு அதிகமாக ஏற்பட வேண்டும். ஏன்னா அப்படிப்பட்ட இடத்துக்கு தானே போயிட்டு வந்திருக்கிறோம், அல்லாஹுடைய வீட்டுக்கு தானே போயிட்டு வந்திருக்கிறோம், அல்லாஹுடைய புனித திரு வீட்டை தானே தரிசிச்சுட்டு வந்திருக்கிறோம். போய் வந்ததற்கு பிறகு அல்லாஹுடைய நினைவுகள் அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த ஹஜ் உம்ரா ஒப்புக்கொள்ளப்பட்டது என்பதாக இமாம்கள் எழுதுகிறார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், உன்னுடைய ஹஜ்ஜு, உன்னுடைய உம்ரா அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்டதற்கு உண்டான அடையாளம் என்ன தெரியுமா? ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், ஐ யர்ஜி ஸாஹிதன் ஃபித் துன்யா ராகிபன் ஃபில் ஆகிரா. இமாம் ஹசன் பஸ்ரி சொல்வார்கள், உன்னுடைய ஹஜ்ஜி, உன்னுடைய உம்ரா ஒப்புக்கொள்ளப்பட்டதற்குண்டான அடையாளம் என்ன தெரியுமா? ஹஜ்ஜி உம்ரா முடித்து விட்டு வரும் பொழுது உனக்கு உலக ஆசை குறைந்து மறுமையினுடைய ஆசை கூடியிருக்குமா. ஹஜ் உம்ராவை முடித்து விட்டு வந்ததற்கு பிறகு உன்னுடைய உள்ளத்தினுடைய நிலை எப்படி இருக்கும் என்றால், உலகத்தின் மீது வெறுப்பும் மறுமையின் மீது ஆர்வமும் இருக்குமா. உலக ஆசை இல்லாம போயிடும், மறுமையினுடைய ஆசை. அப்படின்னா என்ன? எப்ப பார்த்தாலும் இபாதத்து செய்யக்கூடிய, எப்ப பார்த்தாலும் அமல் செய்யக்கூடிய அந்த சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். பண ஆசை, பேராசை, நிறைய சம்பாதிக்கணும், நிறைய அது வாங்கணும், இது வாங்கணும், உலகத்தில் நிறைய அந்த சிந்தனையே இருக்காது. ஹஜ்ஜி உம்ரா ஒருவருக்கு ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டால் அதனுடைய இரண்டாவது அடையாளம் என்ன? உலக ஆசை அவருடைய உள்ளத்திலிருந்து போயிடும், மறுமையுடைய ஆசை இருக்கும் என்பதாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். அன்பான பெருமக்களே, நிறைய வித்தியாசங்களை சொல்கிறார்கள். என்னுடைய உஸ்தாத் ஹஸ்ரத் பெருந்தகை அவர்கள் அழகான ஒரு செய்தி சொல்வார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஹஜ்ஜிக்காக வேண்டி சிலர்களை அழைத்தான். சில பேர் அதற்கு பதில் கொடுத்தார்கள். அல்லாஹும் சில பேரை ஹஜ்ஜிக்கு அழைத்தான். இரண்டாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ஜிக்காக வேண்டி சிலரை அழைத்தார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சிலரை ஹஜ்ஜிக்காக வேண்டி அழைத்தார்கள். அல்லாஹ்வும் ஹஜ்ஜிக்காக வேண்டி கூப்பிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ஜிக்காக வேண்டி அழைத்தார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ஜிக்காக வேண்டி மக்களை அழைத்தார்கள். என்னுடைய உஸ்தாத் சொன்ன செய்தி, இந்த 3 பேரும் அழைத்ததற்கு பிறகு இப்லீஸ் சொன்னா, நானும் ஹஜ்ஜிக்கு கூப்பிடட்டுமான்னு கேட்டானா. அல்லாஹ் கூப்பிட்டதற்கு பிறகு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூப்பிட்டதற்கு பிறகு, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூப்பிட்டதற்கு பிறகு ஷைத்தான் சொன்னானா, நானும் ஹஜ்ஜிக்கு கூப்பிடட்டுமான்னு கேட்டானா. நீயும் கூப்பிட்டு தொலைண்டானா. சரி கூப்பிடு. அன்பான பெருமக்களே, 4 நபர்கள் நம்மை ஹஜ்ஜிக்காக அழைத்திருக்கிறார்கள். அல்லாஹும் அழைத்திருக்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அழைத்திருக்கிறார்கள், ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அழைத்திருக்கிறார்கள், ஷைத்தானும் அழைத்திருக்கிறான். இந்த 4 பேருடைய அழைப்புக்கும் பதில் கொடுத்திருக்கிறார்கள். எப்படி இதை புரிந்து கொள்வது? இந்த 4 பேருடைய அழைப்புக்கும் மக்கள் பதில் கொடுத்திருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் எதற்கு பதில் கொடுத்தார்கள் என்பதற்குண்டான சில அடையாளங்களை என்னுடைய உஸ்தாத் அவர்கள் சொல்லும் பொழுது, அல்லாஹ் யாரையெல்லாம் ஹஜ்ஜிக்கு அழைத்தானோ, அல்லாஹ் கூப்பிட்டா இல்லையா ஹஜ்ஜிக்கு வாங்க வாங்க, அப்பொழுது யார் யாரெல்லாம் பதில் கொடுத்தார்களோ, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தி சொல்லுவாங்க. இடையில ஒரு செய்தியை சொல்றேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தி சொல்லுவாங்க. காபா கட்டி முடிக்கப்பட்டதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கூப்பிட்டு, வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி, மக்கள் ஹஜ்ஜிக்காக வேண்டி கூப்பிடுங்க, இது வேற சில விஷயங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவாங்க, நான் கூப்பிட்டா எவ்வளவு பேருக்கு கேட்கும்?
நான் கூப்பிட்டா எவ்வளோ பேருக்கு போய் ரீச் ஆகும், எவ்வளோ சப்தம் போட முடியும்? அல்லாஹ் சொன்னா அது உங்கள் வேலை இல்லை, உங்கள் வேலை கூப்பிடுற வேலை. உங்கள் வேலை கூப்பிடுற வேலை, கூப்பிட மட்டும் செய்யுங்க. யார் யாரும் கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை நான் சேர்த்துக்கிறேன்ட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெரிய ஜபுல் அபி குபைஸ் என்று நினைக்கின்றேன், அந்த மலையின் மீது யா அய்யுஹன்னாஸ் யா அய்யுஹன்னாஸ் கத் ஃபரலல்லாஹு லக்கும் அல் ஹஜ்ஜ ஃபஹஜ்ஜு, அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக ஆக்கியிருக்கிறான், நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சப்தம் எடுக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜபல் அபி குபைஸ் என்ற மலையின் மீது ஏறிக்கொண்டு அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க மக்களை ஹஜ்ஜின் பக்கம் அழைக்கிறார்கள். யார் யாருக்கெல்லாம் அந்த செய்தி காதில் கிடைக்கப்பட்டு லப்பைக் லப்பைக் என்று சொன்னார்களோ அவர்களுக்கெல்லாம் ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்குமா? அவங்க தாயினுடைய கருவறையில் இருந்தாலும் சரி, ஒரு முறை லப்பைக் என்று சொல்லவர்களுக்கு ஒரு முறை ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியமும், 2 முறை லப்பைக் என்று சொன்னவர்களுக்கு 2 முறை ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியம். இப்படி எத்தனை தடவை அவங்க லப்பைக் லப்பைக் என்று சொன்னார்களோ அத்தனை தடவை அவர்களுக்கு ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகிறான் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். அதுபோன்ற அன்பான பெருமக்களை, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மக்களை ஹஜ்ஜின் பக்கம் அல்லாஹ் அவனுடைய புறத்திலிருந்து அழைத்தான். அவனுடைய புறத்திலிருந்து அழைக்கப்பட்டு யார் யாரெல்லாம் அவனுடைய வார்த்தையை கேட்டு ஹஜ்ஜிக்கு சென்றார்களோ அவர்கள் எல்லாம் வலிமார்களாக மாறிவிடுவார்களாம். அல்லாஹுடைய அழைப்பை கேட்டு அல்லாஹுடைய அழைப்புக்கு பதில் கொடுத்து யார் யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு சென்றார்களோ அவர்களெல்லாம் பிற்காலத்தில் அல்லாஹுடைய இறைநேசர்களாக, அல்லாஹுடைய வலிமார்களாக, நல்லடியார்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். ஜிப்ரைல் அது போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பை கேட்டு யார் யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு சென்றார்களோ அவர்கள் எல்லாம் ஹஜ்ஜி முடித்து விட்டு வரும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுமா? அல்லாஹுடைய வார்த்தையை கேட்டு ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் ஹஜ்ஜி முடித்து விட்டு வந்தவுடன் வலிமார்களாக, இறைநேசர்களாக மாறுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழைப்பை கேட்டு ஹஜ்ஜி முடித்து விட்டு வந்தவருடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறது. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அழைத்தார்கள் இல்லையா, அவர்களுடைய அழைப்பை கேட்டு ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் அங்கேயே மௌத்தாயிடுறாங்க. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அழைப்பை கேட்டு ஹஜ்ஜிக்கு நிறைய பேர் நம்ம ஊர்ல கூட ஹஜ்ஜில் வஃபாத் ஆனாங்க இல்லையா, அதெல்லாம் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழைப்பை கேட்டு சென்றவர்கள். இனி 4வது மூதேவி ஒருத்தர் இருக்கிறான ஷைத்தான், அவனுடைய அழைப்பை கேட்டு ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் போய் வந்ததற்கு பிறகு எந்த மாற்றமும் இருக்காது. ஹஜ்ஜிக்கு போவதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ போய் வந்த பிறகும் அப்படிதான் இருப்பாங்களாம், இன்னும் அதை விட கேவலமா இருப்பார்களாம். அப்படி சில ஹாஜிகள் இருக்காங்களே, ஹாஜி யார், நீ எல்லாம் ஒரு ஹாஜியா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஹாஜி இருக்கிறாங்க. வாழ்ந்தான் இந்த மாதிரி ஹாஜியார மாதிரி வாழணும் என்ற ஹாஜிகளும் இருக்கிறார்கள். ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி எப்படியோ இருந்திருப்பார்கள், ஹஜ்ஜி போய் வந்ததற்கு பிறகு கம்ப்ளீட் சேஞ்ச், கம்ப்ளீட். பெரிய கொள்ளக்காரனா இருந்திருப்பாரு, குடிகாரனா இருந்திருப்பாரு, பெரிய அயோக்கியனாக இருந்திருப்பாரு. ஹஜ்ஜி போய் வந்ததற்கு பிறகு அப்படியே மாற்றம். பலரும் சொல்வார்கள், இந்த மனுஷன் எப்படி இருந்த மனுஷன் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தப்பறம் அப்படியே மாறிட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வார்த்தையை கேட்டு போய் வந்தவர்கள், ஷைத்தானுடைய வார்த்தையை கேட்டு போய் வந்தவங்கள்ட்ட எந்த மாற்றமும் இருக்காது. சும்மா பேர் மட்டும் ஹாஜியாருன்னு இருக்கும், மற்றபடி உள்ளெல்லாம் ஒண்ணு இருக்காது. என்னுடைய உஸ்தாத் அவர்கள் சொல்வார்கள். ஆக அன்பான பெருமக்களே, ஹஜ்ஜி என்று சொன்னால், உம்ரா என்று சொன்னால் போய் வந்ததற்கு பிறகு அந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னாடியும் ஹஜ்ஜிக்கு போய் வந்ததற்கு பிறகும், உம்ரா செல்வதற்கு முன்னாடியும் சென்று விட்டு வந்ததற்கு பிறகும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அவர்தான் உண்மையான ஹாஜி, அவர்தான் உண்மையான உம்ரா செய்தவர். அவருடைய ஹஜ்ஜி, அவருடைய உம்ரா தான் ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி என்ன தெரியுமா? ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி, அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு உண்டான அடையாளங்கள் என்ன தெரியுமா? இத்ஆமுத் தஆம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. நிறைய அடையாளங்கள் சொல்றாங்க. ஏற்கனவே சொன்னது, முஹஸ்ஸதி இல்லாம இருக்கணும், பாவம் கலக்காம இருக்கணும், ஹஜ் உம்ராவுடைய விதிகள் மாறாமல் இருக்கணும், ஹஜ் உம்ரா போயிட்டு வந்ததற்கு முன்னாடியும் வந்த பிறகும் வாழ்க்கையில மாற்றம் இருக்கணும் சொன்னோம் இல்லை. இன்னொரு ஹதீஸில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒருவருடைய ஹஜ் உம்ரா ஒப்புக்கொள்ளப்பட்டதற்கு உண்டான அடையாளம் என்ன? இத்ஆமுத் தஆம், அடுத்தவர்களுக்கு உணவு வழங்கக்கூடிய அந்த பக்குவத்தை வந்துடும். இத்ஆமுத் தஆம், இஃஷாஉஸ் ஸலாம், ஸலாத்தை சொல்லக்கூடிய அந்த பக்குவம் அவர்களுக்கு கிடைக்கும். தீபுல் கலாம், அவருடைய பேச்சு நல்ல பேச்சாக இருக்கும். நான் ஏன் சொல்றாங்க,
ஒருவருடைய ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்டா ஹஜ்ஜாக மாறியதற்கு காரணம், ஒருவருடைய உம்ரா அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட உம்ராவாக மாறியதற்கு காரணமே அவருடைய வாழ்க்கையில மாற்றம் இருக்கும். ஏழைகளுக்கு எப்ப பார்த்தாலும் உணவு கொடுக்கக்கூடிய பக்குவம் அவர்கிட்ட வந்துடும். கஷ்டப்பட்ட மக்களுக்கு, ஏழைகளுக்கு, பாவப்பட்ட மக்கள், மிஸ்கீன்கள், அனாதைகள், இப்படி யார் யாரெல்லாம் சிரமப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கக்கூடிய அந்த பக்குவம் அவருக்கு வந்துடும். இத்ஆம் இஃஷா சலாம், சலாத்தை யாரை பார்த்தாலும் சொல்லுவாங்க. ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு, உம்ரா போயிட்டு வந்ததுக்கு பிறகு எல்லாருக்கும் உணவு கொடுக்கக்கூடிய நல்ல எண்ணம் வந்துடும். சலாம் யாரை பார்த்தாலும் சொல்லுவாங்க. தீபுல் கலாம், வாய் சுத்தமான வாயா இருக்கும். அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுறது, அடுத்தவங்களை பத்தி பலா கழுவுறது, பேசுறது பூரா பொய், இதெல்லாம் ஹாஜிகள்கிட்ட இருக்கிறவங்க ஹாஜி இல்லை. தீபுல் கலாம், ஒருவருடைய ஹஜ்ஜி உண்மையான ஹஜ்ஜி என்பதற்கு உண்டான அடையாளம், ஒருவருடைய உம்ரா உண்மையான உம்ரா என்பதற்கு உண்டான அடையாளம் தீபுல் கலாம். வாழ்க்கை வார்த்தை சுத்தமாக இருக்கும், பேச்சு சுத்தமாக இருக்கும். அது மட்டுமல்ல, ஹுஸ்னுல் ஹுல்க், நல்ல குணம் இருக்கும். ஹஜ்ஜிக்கு போய்விட்டு வந்தவர் உண்மையான ஒரு ஹாஜியார், உண்மையான ஒரு உம்ரா செய்தவருடைய அடையாளம் என்ன? அவருடைய குணம் கேடுகட்ட குணம் இருக்காது, நல்ல குணம் இருக்கும் என்று சொன்னார்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் நம்முடைய ஹஜ்ஜு உம்ரா ஒப்புக்கொள்ளப்பட்டதற்கு உண்டான அடையாளம் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மட்டுமல்ல, எத்தனையோ ஹஜ்ஜிக்கு போய் வந்தவர்கள், எத்தனையோ உம்ராவுக்கு போய் வந்தவருடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இது போன்றவர்கள் காணப்பட்டார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஹஜ்ஜையும் அல்லாஹ் அப்படிப்பட்ட உம்ராவையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. ஹாஜிகளாக இருக்கட்டும், உம்ரா செய்தவர்களாக இருக்கட்டும், இன்னொரு விஷயத்தை விளங்கணும். ஹஜ்ஜிக்கு போனவர்கள், உம்ராவுக்கு போனவர்கள் அல்லாஹ் கழுகி பரிசுத்தப்படுத்தி அனுப்பியிருக்கிறான். ஹஜ்ஜிக்கு போனவர்களாக இருக்கட்டும், உம்ராவுக்கு போனவர்களாக இருக்கட்டும், அல்லாஹ் அவங்களை கழுகி பரிசுத்தப்படுத்தி அனுப்பியிருக்கிறான். திருப்பி வந்து பாவம் செய்து தன்னுடைய உடல்களை அழுக்காகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கரெக்டா சர்வீஸ் பண்ணி, டோட்டல் சர்வீஸ் பண்ணி அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். திருப்பி ஹராம் நம்முடைய உடலில் ஏறாத அளவுக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, ஹஜ்ஜை முடித்து விட்டு ஒருவர் வரும் பொழுது அன்று பிறந்த பாலகனை போர் வருகிறார் என்றால் அல்லாஹ் அவரை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறான். திருப்பி இந்த கையினால பாவம் செய்யாமல் இந்த கையை பாதுகாக்க வேண்டும். இந்த கண்ணின் மூலமாக, காதின் மூலமாக, வாயின் மூலமாக, உடல் உறுப்புகளின் மூலமாக பாவம் செய்யாமல் இந்த உடலை பாதுகாக்கணும். இப்படி வண்டியை சர்வீஸ் சென்டரில் கொடுத்து பக்கா ஓட்டு வந்ததுக்கு பிறகு எப்படி பக்குவமாக ஓட்டுவோம், தொடச்சி வைப்போம், அழுக்காகவும் பார்த்துக்கிடுவோம். கொஞ்சம் கண்டிஷனாக வண்டியை வச்சிருப்போம் இல்லை, அந்த மாதிரி இந்த வண்டியை கண்டிஷனாக வைக்கணும். ஏன்னா ஹஜ்ஜிக்கு போய் உம்ராவுக்கு போய் ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். திருப்பி இந்த வண்டியை பாடியை நாசமாக்காமல் பழையபடி ஹராம் போகாத அளவுக்கு நம்முடைய உடலை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அன்பான பெருமக்களை, ஹஜ்ஜின் போதும் உம்ராவின் போதும் பலவிதமான படிப்பினைகள் நம்ம பெற்றிருப்போம், பலவிதமான பாடங்களை நாம் பெற்றிருப்போம். ஹஜ்ஜிக்கு போகும்போது பாருங்க, உம்ராவுக்கு போறவங்க பரதேசி கோலம், அத்தனை தேய்க்கக்கூடாது, எண்ணெய் தேய்க்கக்கூடாது, தலை சீவக்கூடாது, பரதேசி கோலம். அதே போன்று ரொம்ப பொறுமை அங்க படிச்சிருப்போம், சகிப்புத்தன்மையை படிச்சிருப்போம், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை. இஹ்ராமுடைய துணி என்ன? கஃபன் துணி தான் இருக்கு. இஹ்ராமுடைய துணி கஃபன் துணி, மௌத்துடைய சிந்தனை. ஹஜ்ஜி உம்ரா நமக்கு மௌத்துடைய சிந்தனையை உருவாக்கி தருகிறது, பரதேசியனுடைய கோலத்தை உருவாக்கி தருகிறது, பொறுமையை கற்றுத் தருகிறது, சகிப்புத்தன்மையை கற்றுத் தருகிறது, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை கற்றுத் தருகிறது, ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை கற்றுத் தருகிறது. ஹஜ்ஜில உம்ரால என்னென்ன நாம் கற்றுக்கொண்டோமோ அதெல்லாம் இங்க பிராக்டிக்கல்ல கொண்டு வரணும். அதுதான் அல்லாஹ் நமக்கு ஹஜ்ஜி உம்ராவை கொடுத்தான். அங்கே அல்லாஹ் அழைத்து சென்று சில பாடங்களை அல்லாஹ் கற்றுத் தருகிறான். கற்ற பாடங்களை இங்க பிராக்டிக்கல்ல நம்ம கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு செய்தியை நான் சொல்வேன். ரசூலுல்லா நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லா மக்கா மதீனான்னு அல்லாஹ் நமக்கு ஹஜ்ஜுடைய உம்ராவை கொடுத்து, ஹஜ்ஜுடைய நசீபை கொடுத்து, உம்ராவுடைய நசீபை கொடுத்து, புனிதமான மதீனா ஷரீஃபுக்கு போய் ரசூலுல்லாவுடைய ரவுலா ஷரீஃபை பார்க்கக்கூடிய நசீபை கொடுத்தாங்க. இப்போ எல்லாம் நம்ம ரசூலுல்லா இருக்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம், மதீனால இருக்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம். ஆனால் ஹஜ்ஜிக்கும் உம்ராவுக்கும் சென்றவர்கள் ரசூலுல்லாவுடைய ரவுலா ஷரீஃபுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய அந்த நசீபை நம்ம பார்க்குறோம். அப்போ ஹஜ்ஜி போய் வந்தவர்கள், உம்ராவுக்கு சென்று விட்டு வந்தவர்கள், அவங்க மனசுல இப்படி ஒரு ஆசை வரணும். ரசூலுல்லாவுடைய ஜியாரத்தை நம்ம பார்த்தாச்சு, ரசூலுல்லா அடங்கி இருக்கக்கூடிய அந்த புனிதமான ரவுலா ஷரீஃபை பார்த்தாச்சு. இனி ரசூலுல்லாவை நம்ம கனவுல பார்க்கணும். இதுவரை ரசூலுல்லாவுடைய ரவுலா ஷரீஃபுக்கு கூட
நம்ம செல்ல முடியாத ஒரு நசீபில் இருந்தோம். அல்லாஹ் நமக்கு நேரடியாக ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய பாக்கியம், ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி நேரடியாக நிற்கக்கூடிய பாக்கியம், ரசூலுல்லாஹ்வுக்கு நேரடியாக சலாம் சொல்லக்கூடிய பாக்கியம். அன்பான பெருமக்களை, இதையெல்லாம் இந்த பாக்கியத்தை பெற்ற நாம் இனி அடுத்து நம்முடைய உள்ளத்தில் ஒரு வைராக்கியம் வரணும். இந்த ஹபீப் நாயகத்தை நான் எப்படியாவது நான் கனவுல பார்க்கணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீன் இனி அவர்களை கனவில் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் என்ற அந்த ஆவல், அந்த ஆசை, நாயகத்தின் மீது பேரன்பு, நாயகத்தை கனவில் காண வேண்டும் என்ற ஆசை நமக்கு வர வேண்டும். அன்பான பெருமக்கள், இதெல்லாம் ஹஜ்ஜி செல்லக்கூடியவர்கள், உம்ரா செல்லக்கூடியவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய, ஏதோ சும்மா டூருக்கு போறோம், ஏதோ சும்மா எல்லாரும் போறாங்கன்னு போய் வரக்கூடாது. நம்ம போறோம், எவ்வளவு காசு செலவு பண்ணி போறோம், எவ்வளவோ காசு செலவு பண்ணி போறோம். போகக்கூடிய ஹஜ்ஜிலும் போகக்கூடிய உம்ராவிலும் நமக்கு பலன் கிடைக்கும், பலன் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும். நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜை பார்த்து, நாம் செய்யக்கூடிய உம்ராவை பார்த்து அடுத்தவங்களுக்கு ஆசை வரணும். மனுஷன் போய் வந்ததுக்கு பிறகு எப்படி மாறிட்டார், போய் வந்ததுக்கு பிறகு எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் அவருடைய வாழ்க்கையில, நம்மளும் போய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும். ஹஜ்ஜி உம்ரா செல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்விட துஆ கேளு, ரப்பே நான் ஹஜ்ஜி செல்ல இருக்கிறேன், உம்ரா செல்ல இருக்கிறேன், அல்லாஹ்வே என்னை முழுவதுமாக என்னை மாற்றி விடுவாயா, என்னை முழுவதுமாக என்னை மாற்றி உண்மையான ஹாஜியாக, உண்மையான உம்ரா செய்தவராக அல்லாஹ்வே என்னை மாற்றுவாயாக. ஹஜ்ஜிக்கு முன்புள்ள வாழ்க்கையும் ஹஜ்ஜிக்கு பின்னுள்ள வாழ்க்கையிலும் நீ வித்தியாசத்தை கொடுப்பாயாக. உம்ராவுக்கு முன்னுள்ள வாழ்க்கையிலும் உம்ராவுக்கு பின்னுள்ள வாழ்க்கையில் அல்லாஹ்வே எனக்கு நீ வித்தியாசத்தை கொடுப்பாயாக என்று அல்லாஹ்ட்ட மனம் உருகி துஆ கேட்டு ஹஜ்ஜி உம்ராவுக்கு போக வேண்டும். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்பான பெருமக்களை, முஹர்ரம் மாதம் சம்பந்தமாக ஒரே ஒரு செய்தி, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் நம்ம அதை பற்றி பேசுவோம். இன்னைக்கு பேர 28, நாளைக்கு 29, ஞாயிற்றுக்கிழமை வேற 1 வரலாம், அல்லது திங்கக்கிழமை வரலாம். முஹர்ரம்னு சொன்னா இஸ்லாமியருடைய புத்தாண்டே அதுதான், நமக்குள்ள புத்தாண்டு. இங்கிலீஷ் நியூ இயர் இருக்குது, ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களுக்கும் புத்தாண்டு இருக்குது. நமக்குரிய புத்தாண்டு, இஸ்லாமியர்களுக்குரிய புத்தாண்டு முஹர்ரம் தான். ஹிஜ்ரி கணக்கின் பிரகாரம் தான். இந்த ஹிஜ்ரி கணக்கு என்னங்கிறது நமக்கு பொதுவாக இந்த ஹிஜ்ரி எல்லாம் நமக்கு தெரியாது. ஹிஜ்ரி என்ன, பிற என்னங்கிறதெல்லாம் தெரியும். எப்போ தெரியும்? என்னைக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம பார்ப்போம் ஹிஜ்ரி என்ன, கல்யாண டேட்டுக்குள்ள பிற என்னங்கிறது அன்னைக்கு தான் நம்ம பார்ப்போம். நமக்கு அதுக்கு உண்டான தொடர்பு இல்லை. ஃபாரினா இருந்தால் பிற கணக்கு பிரகாரம், அரபி மாத கணக்கு பிரகாரம் என்ன செய்வாங்க, சேலரி எல்லாம் வரும். இங்கே நம்ம பல பேருக்கு அரபி மாதம் தெரியாது, முஹர்ரம் சஃபர் தெரியாது. ஜனவரி பிப்ரவரினா அடிச்சு தட்டுவாங்க. அதே மாதிரி தமிழ் மாசமா இருந்தால் அடிச்சு தட்டுவாங்க. அரபி மாசத்தினுடைய பெயர் தெரியாது, தெரிந்து வைக்க வேண்டும். இப்போ நமக்குரிய புத்தாண்டு முஹர்ரம், நமக்குரிய புத்தாண்டு முஹர்ரம். அன்பான பெருமக்கள், பொதுவாக ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டுகள் வரும் பொழுது அவங்க அதை கொண்டாடுறது வேற விதமா இருக்கும். இஸ்லாமியர்களாகிய நாம புத்தாண்டை கொண்டதா இருந்தால் அது வேற மாதிரி இருக்கும். மாற்றார்களை பொறுத்தவரை எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் புத்தாண்டு இருக்கும். அந்த புத்தாண்டு அவங்க எப்படி கொண்டாடுவாங்க? அன்னைக்கு நைட்டு பூரா அடிச்சு தும்சம் பண்ணிடுவாங்க. கேக்கு வெட்டுறதுலேருந்து, புத்தாடை அணியிலிருந்து, பிரியாணி ஆக்கிறதுலேருந்து, உள்ள சர்பத்தை ஊத்துறதுலேருந்து, ஊர் பூரா சுத்துறதுலேருந்து அன்னைக்கு நைட்டு பூரா புத்தாண்டை வேற லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஒரு லாஜிக்கே இல்லை. என்ன இருக்குது? புத்தாண்டுன்னு சொன்னா சந்தோஷப்படுறதுக்கு என்னடா இருக்கு புத்தாண்டுல? புத்தாண்டு என்றால் கவலைப்பட வேண்டிய ஒன்றுதான் புத்தாண்டு, சந்தோஷப்பட வேண்டிய ஒன்று அல்ல. கேக்கு வெட்டுவதற்கு உண்டானது அல்ல, பட்டாசு வெடிப்பது அல்ல புத்தாண்டு. புத்தாண்டு என்றால் கவலைப்பட வேண்டும். என்ன கவலைப்பட வேண்டும்? இப்ப 1445 இனி அடுத்து 1446 போகிறது என்றால் இது சந்தோஷப்படுவதற்கு அல்ல. ஒரு விஷயத்தை நாம் புரிய வேண்டும். ஒவ்வொரு புத்தாண்டுகள் வரும் பொழுதும் நம்முடைய வயது அதிகரிக்கிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது, வேலிடிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த கான்செப்ட் இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கும். மாற்றார்களை பொறுத்தவரை புத்தாண்டு ஹேப்பி நியூ இயர், சந்தோஷமா இருக்கு அன்னைக்கு பூரா, அவ்வளவுதான். அவன் மேல 7 வானத்துக்கு மேலதான் இருப்பான், துனியாலே இருக்க மாட்டான். இஸ்லாம் சொல்லுகிறது புத்தாண்டு நீ சந்தோஷப்படுவதற்கு அல்ல, கவலைப்பட வேண்டிய ஒன்று. ஏன்? ஒவ்வொரு புத்தாண்டு வரும் பொழுதும் உன்னுடைய ஆயுசு அதிகரிக்கிறது, வயசு கூடுகிறது, வாழ்நாள் குறைகிறது. அப்படின்னா என்ன? துனியாவை விட்டும் நீ தூரமாகிறாய், கபருக்கும் மறுமைக்கும் நெருங்கி கொண்டிருக்கிறாய். அதான் ஒவ்வொரு வருஷமும் வர வர என்ன ஆகுது? வயசு கூடுது. இந்த வருஷம் 45, அடுத்த புத்தாண்டு வந்தா 46, அடுத்து 47. வயசு கூட கூட வாழ்நாள் குறைகிறது. அப்படின்னா இந்த உலகத்தை விட்டும் நீ விடை பெறுவதற்குண்டால் நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு.
இனி அடுத்த உலகத்துக்கு நீ போக இருக்கிறாய். எங்க? கபருடைய உலகத்திற்கு, மறுமையினுடைய உலகத்திற்கு நீ நெருங்கி கொண்டிருக்கிறாய். கபருக்குண்டான தயாரிப்பு ரெடியாக்கி வைத்துக்கொள், மறுமைக்குன்றான தயாரிப்புகளை ரெடியாக்கி வைத்துக்கொள். அதனாலதான் முன்னோர்கள் எல்லாம் ஒவ்வொரு புத்தாண்டு வரும் பொழுதும் எப்படி இந்த புது கணக்கு பார்ப்பாங்க இல்லையா, கடையில வரவு செலவு ஏப்ரல் 1, ஒவ்வொரு மகான்மார்களும் இந்த புத்தாண்டு முஹர்ரம் பிறை 1 வந்து விட்டால் தங்களுடைய கடந்த கால வருஷத்தையும் இனி வரக்கூடிய வருஷத்தை எல்லாம் கணக்கு போடுவாங்களா. சென்ற வருஷம் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தௌஃபீக் செய்தால் வரக்கூடிய வாரத்தில் புத்தாண்டு சம்பந்தமாக நாம் பேசுவோம். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம புரியணும், ஒவ்வொரு புத்தாண்டு வரும் பொழுது நம்ம வாழ்க்கை லெஸ் ஆகிக்கிட்டே போகும். கபரை நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்திற்கு தேவையானது பூரா சம்பாதிச்சிட்டோம். இனி அடுத்து கபருக்கு சம்பாதிக்கணும் இல்லை, 7 தலைமுறைக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம். இன்னும் துனியா துனியா துனியா. அடுத்து கபருக்கு போகணும். மன் ரப்புக்க ஒமன் நபியுக்க ஒமா தீனுக்க. இதுக்கு என்ன இருக்குது நம்ம கையில? எப்படி இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எப்படி நமக்கு சில பொருட்கள் தேவையோ, கபூர்ல வாழ்றதுக்கும் சில பொருட்கள் தேவை. இல்லைன்னா பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. ஒவ்வொரு நாளும் கபூர் சொல்லிட்டு இருக்குது, வா என்றதானே வருவேன், வா வா. ஒவ்வொரு நாளும் இஸ்ராயல் டெய்லி பேப்பரை பார்க்கறது, அவனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா, நமக்கு தெரியல, எதுவும் நமக்கு எந்த கவனமும் இல்லை. ஒவ்வொரு நாளும் இஸ்ராயல் பேப்பர்ல இன்னும் உனக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு இருக்குதா, கையில இருக்குது இஸ்ராயலுடைய கையில். கபர் ஒவ்வொரு நாளும் அழைக்கிறதான். அனபைத்து துராப், நான் மண்ணினுடைய வீடாக இருக்கும். அனபைத்துல் வஹதா, நான் தனிமையின் வீடாக இருக்கிறேன். அனபைத்துல் வஹஷா, நான் வெறுப்பினுடைய வீடாக இருக்கிறேன். அனபைத்து தூது, நான் புழுக்கள் நிறைந்த வீடாக இருக்கிறேன். ஒரு நாள் என்ற தானே வருவேன். கபூர் பேசுகிறது. கண்மணி நாயம் சொன்னார்கள், இன்று நீ மண்ணுக்கு மேல் நடக்கின்றாய், நாளை ஒரு நாள் எனக்கு உள்ளே வருவாய், நசுக்கி எடுத்துறேன், உன்னுடைய அமலுக்கு தோதுவாக நான் உடன் நடந்து கொள்வேன். துனியாவில் நீ எவ்வளவு பேருள்ள ஆளா வாழ்ந்துக்கோ, துனியாவில் எவ்வளவு மதிப்புள்ளவனாக வாழ்ந்துக்கொள், நீ என்கிட்ட வந்துட்டா உன் அமலை கவனித்து உனக்கு தக்க மரியாதை கிடைக்கும். அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டி இருக்கிறது. அதற்குண்டான தயாரிப்புகளை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வரக்கூடிய புத்தாண்டுகளில் அதிகமான நல்லமல்கள் செய்வதற்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவருடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா.